ஒரு அழகான சிறிய கிராமம். காலை சூரியன் மெதுவாக உதிக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு துணிச்சலான சிறிய பையன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒருநாள் அவன் அருகிலுள்ள காட்டுக்குள் செல்ல முடிவு செய்தான். பையன் மெதுவாக அந்த அடர்ந்த காட்டுக்குள் நடக்கத் தொடங்கினான். சுற்றிலும் பெரிய மரங்கள், பறவைகளின் சத்தம். ஆனால் அந்த காட்டில் ஏதோ ஒன்பது மர்மமான அமைதி இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பழைய மரத்தின் பின்னால் இருந்து ஒரு சூனியக்காரி கிழவி தோன்றினாள். நீண்ட சாம்பல் முடி, பயமுறுத்தும் கண்கள். அவள் அந்த பையனை கவனித்துக் கொண்டிருந்தாள். பையன் திரும்பி பார்த்ததும் அந்த கிழவியை பார்த்து பயந்து போனான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் ஓடாமல் என்ன செய்யலாம் என்று யோசித்தான். அந்த சூனியக்காரி கிழவி தன் குச்சியை உயர்த்தி கருமந்திரம் செய்யத் தொடங்கினாள். காடு முழுவதும் கருப்பு புகை மற்றும் விசித்திரமான ஒளி பரவியது. ஆனால் அந்த பையன் பயப்படவில்லை. அவன் தைரியமாக நின்று தன்னிடம் இருந்த சிறிய ஒளி வீசும் கல்லை உயர்த்தினான். அந்த கல்லிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிவந்தது. அந்த ஒளி சூனியக்காரியின் கருமந்திரத்தை தள்ளி வைத்தது. கிழவி அதிர்ச்சி அடைந்தாள். சில நொடிகளில் அந்த சூனியக்காரி மறைந்து போனாள். காடு மீண்டும் அமைதியாகியது. அந்த துணிச்சலான பையன் சிரித்துக்கொண்டு தனது கிராமத்துக்கு திரும்பி நடந்தான்.